தூத்துக்குடி அருகே எம்நாடு செய்தி எதிரொலியாக தற்போது சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்கும் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே அந்தோணியார்புரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலை முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு மிகப்பெரிய பள்ளம் உருவானது. பல மாதங்களாகியும் அந்த பள்ளத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் சரி செய்யாததால் அதில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்தது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவில் இருந்த பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனையடுத்து தூத்துக்குடி மற்றும் நெல்லை நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த பள்ளம் மூலம் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது என்றும் விரைவில் பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது எம்நாடு செய்தியின் எதிரொலியாக சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்கும் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.